திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததன் காரணமாக எலுமிச்சை பழங்களின் வரத்து குறைந்துள்ள நிலையில் உரிய விலையும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே சிறுமலை செட் பகுதியில் ஞாயிறு, புதன், வெள்ளி என வாரத்தில் 3 நாட்கள் எலுமிச்சை பழங்கள் ஏலம் விடப்படும். இங்கிருந்து சில்லறை வியாபாரிகள் வாங்கி சென்று விற்பனை செய்வார்கள். திண்டுக்கலை சுற்றியுள்ள வெள்ளோடு, சிறுநாயக்கன்பட்டி, சானார்பட்டி, கோபால்பட்டி, தவசிமடை உட்பட பல கிராமங்களில் விளைவிக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை விற்பனைக்காக விவசாயிகள் சிறுமலை செட்டுக்கு கொண்டு வருகின்றனர். போதிய விளைச்சல் இல்லாததால் எலுமிச்சை பழங்களின் வரத்து குறைந்துள்ளது. இதேபோன்று ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் விற்பனையும் குறைந்துள்ளது. மழை இல்லாதனால செடிகள் நிறையா செத்து போச்சு. நிலவரங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க போன மாதம் ஒரு 50 கிலோ பை 7,000 ரூபா வரைக்கும் விற்றது. அதாவது ஒரு 1000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா வரைக்கும் ரேட்டு போனது. அதுக்கு காரணம் என்னென்னா விசேஷங்கள் அதிகமாக இருந்தது, தேவைகள் நிறையா இருந்தது. வெயில் காலம் இருந்ததுனால 7,000 ரூபா வரைக்கும் விற்றது. அதே காய் இப்போ வெறும் 4,000 ரூபா 4,500 ரூபாய்க்கு தான் விற்கிது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கேரளா மழை கூடுதல். இங்கேருந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறது, கேரளா ஏற்றுமதி பண்ணுறது வியாபாரம் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இங்கே லோக்கல்லையும் விசேஷங்கள்லாம் அதிகம் இல்லை. மார்க்கெட் விற்பனைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 20 டன் எலுமிச்சை பழம் விற்பனைக்கு வரும். ஆனால் தற்போது விளைச்சல் குறைவின் காரணமாக 5 டன் எலுமிச்சை பழங்கள் மட்டுமே விற்பனைக்கு வருகிறது. கடந்த மாதம் எலுமிச்சை பழத்தின் தேவை அதிக அளவில் இருந்ததால் 50 கிலோ எடை கொண்ட எலுமிச்சம்பழ மூட்டை 8,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் தற்பொழுது எலுமிச்சை பழத்தின் தேவை குறைவாக உள்ளதால் 50 கிலோ எடை கொண்ட எலுமிச்சை மூட்டை 4,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.